கரூர்ல அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, மக்களுக்கு தான் பாதிப்பு. இல்லை, முதல்லயே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா இருந்தாங்க. அண்ணாமலைக்கு, தம்பி விஜய்க்கு கொடுத்தா இருந்தாங்க. என்னை கேட்டா இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமா நடத்திக்கலாம். ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலந்துடலாம். அது அவர் மட்டும் இல்ல, அது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தானே இருக்குது. நீங்க பாத்தீங்க, அங்கிருந்து வந்த கண்காணிப்பு குழுவில் எம்மாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்க எல்லாம் வந்து ஆதரவா தான் சொல்றாங்க. நான் இங்க வந்ததுனால இந்த நிகழ்வு, இப்ப நான் வந்ததுனால கூட்டம், தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம். அப்ப அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்று. விஜய்க்கு வந்து எஸ்எட் பிரிவு பாதுகாப்பு வழங்கணும்னு பரிந்துரை பண்ணிருக்காங்க சிஆர்பிஎஃப். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவருக்கு தேவைப்படுது, கேட்கறாங்க, கொடுக்குறாங்க. அதுல போய் எனக்கு தேவையில்லை, அதனால நான் கேட்கறது இல்லை. கேட்டாலும் அவங்க தரவும் மாட்டாங்க நம்மளுக்குலாம். பாதுகாப்பு வந்து கரூர் சம்பவம் தான் காரணமா. கரூர்ல அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, மக்களுக்கு தான் பாதிப்பு. இல்லை, முதல்லயே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா இருந்தாங்க. அண்ணாமலைக்கு, தம்பி விஜய்க்கு கொடுத்தா இருந்தாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படுது, பாதுகாப்பு தேவைன்னு விரும்புறாங்க, கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுல ஒன்றும் பெரிய செய்தி ஒண்ணு இல்லை. விஜயை கைது பண்ணணும்னு சொல்லி திருமாவளவன், வேல்முருகன் வந்து கோரிக்கை வச்சு, அது அறிவுரைங்கிறது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி, என்னை கேட்டா இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமா நடத்திக்கலாம். ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலந்துடலாம். இது மாதிரி தெருக்களுக்குள்ள போறது வந்து எப்பவுமே நெரிசலை தான் உண்டு பண்ணணும். அது எல்லாருமே செய்யறாங்க. அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது, மாத்திக்கிறது நல்லது. மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம். அது அவர் மட்டும் இல்ல, அது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தானே இருக்குது. நீங்க பாத்தீங்க, அங்கிருந்து வந்த கண்காணிப்பு குழுவில் எம்மாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்க எல்லாம் வந்து ஆதரவா தான் சொல்றாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது. இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நான் இங்க வந்ததுனால இந்த நிகழ்வு, இப்ப நான் வந்ததுனால கூட்டம், தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம். அப்ப அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்று. அது இல்ல, பழியை நீங்க அரசு ஏற்கணும், நீங்களே ஏற்கணும், காவல்துறையே ஏற்கணும் போது, அப்ப எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல். 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. அதை பொறுப்பா நடந்திருக்கணும். நம்ம தவற விட்டுட்டோம், அதனால பல உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி, விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு, இனி வரும் காலங்கள்ல கவனமா இருக்கணுங்கிறது சரியா இருக்கும். அது மாறி மாறி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம், அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பாக்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.